திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தாலுகா அலுவலகம் என மாவட்டம் முழுவதும் வருவாய்த்துறை ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டம். வருவாய்த்துறை பணிகள் முற்றிலுமாக பாதிப்பு. திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகளாக உள்ள நிலையில் தேர்தல் வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. மேலும் வருவாய்த்துறை காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும், பணிச்சுமை உள்ளிட்டவைகளை கண்டித்து 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் இன்று ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் தூத்துக்குடி சிறுவைகுண்டம், ஓட்டப்பிடாரம், கோவில்பட்டி, திருச்செந்தூர், விளாத்திக்குளம் உள்ளிட்ட தாலுகா அலுவலகங்களில் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை ஊழியர்கள் சங்கம் சார்பில் இன்று பணிகளை புறக்கணித்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான வருவாய்த்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். வருவாய்த்துறை ஊழியர்களின் இந்த போராட்டம் காரணமாக மாவட்டம் முழுவதும் வருவாய்த்துறை பணிகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில மைய முடிவின்படி இன்று 3ஆம் கட்ட போராட்டமாக அனைத்து வருவாய்த்துறை அலுவலர்கள் மாவட்ட தலைநகரங்களிலும் வட்ட தலைநகரங்களிலும் காத்திருப்பு போராட்டம், பணியை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 2 கட்ட போராட்டங்கள் நடைபெற்று அரசு எந்த விதமான கோரிக்கைகளுக்கும் செவிசாய்க்காததால் இன்று 3ஆம் கட்ட போராட்டத்திற்கு அரசு வருவாய்த்துறை அலுவலர்கள் தள்ளப்பட்டுள்ளோம். இந்த போராட்டம் 100% வெற்றிகரமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. 9 கோரிக்கைகளை நிறைவேறும் வரை முழு அளவில் தமிழ்நாடு முழுவதும் சக்திமிக்கதாக நடைபெற்று வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 9 கோரிக்கைகளில் முக்கியமானது புதிய பென்ஷன் திட்டம், அப்புறம் கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தில் 25% 5% மாற்றிருக்காங்க. டெப்டி கலெக்டரோட லிஸ்ட் 2 லிஸ்ட் போடலை. அப்படி 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெற்று வருகிறது. என்னென்ன பணிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு? மாநிலம் ஃபுல்லாக வருவாய்த்துறை அலுவலர்களின் முக்கியமான இதான சான்றுகள், பொதுமக்களுக்கான சான்று, பட்டா பெறுவது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அது தொடர்பான அனைத்து பணிகளுமே வருவாய்த்துறை தொடர்பான அனைத்து பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.